பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில KFC சிக்கன் கடையே கடிக்கக்கூடிய அளவுக்கு சங்கிகள் ஒரு ஜாம்பி மனநிலையை இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. ஏண்டா நாங்க விரதம் இருக்கிறோம், நீ என்ன தைரியம் தான் நீ KFC சிக்கன் கடையை திறந்து வைக்கலாம், மூடுறா கடைய அப்படின்னு சொல்லி அந்த கடையை மூடிட்டு அங்க பாரத் மாதாக்கு ஜெய கோஷம் போட்டுக்கூடிய அளவுக்கு சங்கிகள் ரொம்ப கொடூரமான மனநிலைக்கு போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த அளவுக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. உத்தரப்பிரதேச அரசும் உத்தரப்பிரதேச காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேச காவல்துறை செய்யக்கூடிய கூத்தெல்லாம் அது பெரிய கூத்தா மாறிட்டு இருக்குது. சரி, நம்ம யோகிஜி பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆபீசர் ஆச்சே, யோகிஜி எங்க தான் போனாரு அப்படின்னு போய் தேடி போய் பார்த்தோம்னா, யோகிஜி அங்க ஒரு ஒயின் மாநாடு நடத்துறாரு, ஒரு சாராய மாநாடு, ஒரு மது மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப இப்பேற்பட்ட சம்பவங்கள் அங்க உத்தரப்பிரதேசம் நடக்கும் போதுதான் இங்க அண்ணாமலைன்னு ஒரு யோகியமா ஒருத்தர் இருந்தாரு, அந்த யோகியமா எங்கப்பா போயிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலையை வழிமேல் வெளி வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இது இந்துக்கள் புனிதமா கருதக்கூடிய சாவன் மாதம், அதாவது இது வடக்குல ரொம்ப ஃபேமஸான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. இந்த சாவன் மாதம் அப்படிங்கிறது சிவனை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதங்கள்ல அவங்க விரதம் இருப்பாங்க. குறிப்பா உத்தரப்பிரதேசம் காசியாபாத் மாதிரியான பகுதிகளில் கன்வர் பாத யாத்திரை நடத்துவாங்க. இது அங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட ஜூலை 11 இருந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் இந்த சாவன் மாதம் அதுக்காக சிவனுக்கு விரதம் இருக்கிறது அவங்க ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமா இருந்துட்டு இருக்கு. அப்ப இப்பேற்பட்ட நேரத்துல அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசல குறிப்பா காசியாபாத்ல இருக்கக்கூடிய அந்த KFC சிக்கன் கடைக்கு சங்கிகள் போறாங்க. இந்து ரக்ஷா தள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி அமைப்பு. அந்த சங்கி அமைப்பு போய் யாரா கையில காவி கொடியோட பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், ஓம் ஹரிஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு அந்த KFC சிக்கன் கடைக்கு போறாங்க. அந்த கடையில வேலை செய்யற 2 பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த பெண்கள்கிட்ட போய் மிரட்டுறானுங்க, நாங்க இங்க சாவன் மாசத்துல நாங்க விரதம் இருந்துட்டு இருக்கிறோம், சிவனை நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன தைரியம் தான் நீ சிக்கன் கடையை திறந்து நீ சிக்கன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்ப, ஒழுங்கா கடையை மூடிட்டு ஊரை பக்கம் பார்த்து ஓடிடணும், இல்லையா நீ வியாபாரம் பண்ணணும்னா சைவ வியாபாரம் பண்ணிக்கோ, சைவ சாப்பாடு வெஜ் மீல்ஸ் இது மாதிரியான வியாபாரம் பண்ணிக்கோ. KFC சிக்கன்ல போய் சைவ வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இவங்களோட அறிவு அந்த அளவுக்கு இருக்குது. KFC கடையை போயிட்டு நீ சைவ வியாபாரம் பண்ணிக்கோன்னு மிரட்டிட்டு இருக்கிறானுங்க. அதனால நீ சைவ வியாபாரம் பண்ணிக்கோ, இல்லைன்னா கடையை மூடிட்டு போயிடணும்னு சொல்லி அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க தான் வேலை செய்யுது. அந்த இவங்க மிரட்டக்கூடிய மிரட்டுக்கு அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க பதறி அப்படியே பயந்து போய் நடுங்கிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அங்கேயே அந்த கடைக்குள்ளே பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், ஹரஹர மகாதேவ் எல்லா கோஷங்களும் போட்டதுக்கு பிறகு இவங்களே அந்த கடையை மூடவும் செஞ்சுட்டாங்க. ஷட்டரை இழுத்து அந்த கடையவே மூடிட்டு அந்த இடத்துல கோஷம் போடுறான். இவ்வளவு நிகழ்வு நடக்குதுல்ல, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுமே வீடியோ எடுக்கிறதுமே அதே சங்கிகள் தான். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இதை தைரியமா அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு, லோக்கல் மீடியாக்களுக்கு பேட்டியுமே கொடுக்குறானுங்க. அந்த பேட்டியில அவனுங்களே சொல்றானுங்க, இது நாங்க புனிதமா வணங்கக்கூடிய ஒரு மாதம், சிவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மாதம், கடுமையான விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாதம், நாங்களாம் கடுமையா விரதம் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த விரதம் இருக்கக்கூடிய நேரத்துல இது மாதிரி கறிக்கடை திறந்து வைக்கிறது, இது மாதிரியான அசைவ உணவகங்கள் திறந்து வைக்கிறதுங்கிறது இது எங்களுடைய மனதுகளை புண்படுத்துகிறது, எங்களுக்கு மனசை ரொம்ப காயப்படுத்துது, புண்படுத்துது, மத உணர்வுகளை காயப்படுத்துது. நாங்க லோக்கல் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அதிகாரிகள்கிட்ட, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு நாங்க போய் கடிதமும் நாங்க கொடுத்துட்டோம், இந்த மாதிரி இந்த மாசம் முழுக்க இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கறிக்கடையோ, இறைச்சி கடைகளோ, ஹோட்டல்களோ, எந்த ஒரு அசைவம் சார்ந்த எந்த ஒரு வணிகங்களும் இங்க நடக்கக்கூடாது, எல்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு இழுத்து மூடணும்னு சொல்லி நாங்க கடிதம் கொடுத்துட்டோம். ஆனா அது யாரும் மூடுற மாதிரி இல்ல, கடைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டோம், கடைக்காரன கேட்கற மாதிரி இல்ல. அதோடதான் இப்போ ஒரு கடையோட ஷட்டரை இழுத்து போட்டிட்டு வந்திருக்கிறோம், இனியும் கேட்கலன்னா எங்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா பிரஸ் மீட்டும் கொடுக்குறான். இப்போ இந்த இடத்துல இவனுங்க சொல்றது என்னன்னா, அந்த KFC சிக்கனை மட்டும் இழுத்து முடல, பக்கத்திலே ஹோட்டல் நசீர்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, ஒரு இஸ்லாமியர் நடத்தக்கூடிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் நசீருமே இதே மாதிரி அங்கேயே போய் அராஜகம் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. இங்க அவனுங்க சொல்லக்கூடிய ஒரு லாஜிக்கே பாருங்களேன், நாங்க கடுமையா விரதம் இருக்கிறோம் அப்படின்ட்டு. முதல் நீ ஏன் கடுமையா விரதம் இருக்க? கடவுளுக்கு விரதம் இருக்கிற, அது உன்னை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடம் மாறணும். அப்ப கடவுளுக்கு வழிபாடு நீ செய்யறனா, உன் முன்னாடி என்ன இருந்தாலும் நீ கடவுளுக்காக தானே விரதம் இருக்க, அப்போ அது எது இருந்தாலும் நான் கடவுளுக்காக தானே இதை தியாகம் செய்யறேன் அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த ஒரு சாந்த உணர்வு தான் உன்கிட்ட வரணுமே தவிர, இது இருக்கிறதால என் உணர்வை பாதிக்குது, எனக்கு கடுமையான விரதம் இருக்கேன் அப்படின்னா நீ சொல்ல தேவையில்லையே. இன்னைக்குமே நம்ம ஊர்ல சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. அந்த சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் எங்கேயுமே கடுமையான விரதம் எல்லாம் இல்லை. அந்த மாதத்துல நான் கடவுளுக்காக நான் விரதம் இருக்கிறேன், அதனால அங்க கூட நம்ம நண்பர்கள் சாப்பிட்டாலுமே நீ உன் சாப்பாடு நீ சாப்பிட்டுக்கோ, நான் சாப்பிட்ற சைவ சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி ரொம்ப மென்மையா தான் இருப்பாங்க. பள்ளி பாத யாத்திரைக்கு போறவங்கட்டும் இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பாங்க, அந்த 1 மாசம் நோன்பு வைப்பாங்க.
எங்கேயுமே ஒரு நாடு, நீங்க இஸ்லாமிய நாடுகள் கூட எடுத்தோங்க, அரபு நாடுகளோ பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானோ எங்கேயுமே எடுத்தோங்க, நாங்க ஒரு மாசம் நாங்க நோன்பு வைக்க போறோம், அதனால யாருமே சாப்பிடவே கூடாது, யாருமே எந்த ஒரு ஹோட்டல் பொட்டி கடை எதுவுமே திறக்க கூடாது, ஏன்னா நாங்க நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாருமே இல்ல. ஏன்னா இது இறைவனுக்காக நான் என்ன தியாகம் செஞ்சுக்கிறேன், அதனால நான் இருக்கக்கூடிய வழிபாடு தானே தவிர இதுல அடுத்தவங்களை நான் எந்த ஒரு தொந்தரவுமே செய்யக்கூடாதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் வழிபாடு. அதை விட்டுட்டு நீ நான் விரதம் இருக்கிறேன் அதனால நீ கடையை நடத்தக்கூடாது அப்படின்னா இது வன்முறை. ஏன்னா இந்த வன்முறை, இந்த கலவரம், இதை வச்சுதான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்ப இப்படி ஓப்பனா இவ்வளவு பெரிய அராஜகம் பண்றான், அவனே பிரஸ் மீட் கொடுக்குறான், அவனே வீடியோ எடுத்து அதை அவனே ஷேர் பண்ணிக்கிறான். இவ்வளவு பெரிய அராஜகம் நடக்கக்கூடிய நேரத்துல இதை பத்தி இப்ப இந்த வீடியோ பெரிய அளவுல வடக்குல வைரலா மாறி இருக்குது. இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த மாநில அரசு, அந்த மாநில காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய கேள்விகள் கேட்கப்பட்ட பிறகு உத்தரப்பிரதேச காவல்துறை, குறிப்பா காசியாபாத்துடைய காவல்துறை இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கும் போது, சில அடையாளம் தெரியாத நபர்கள் இது மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த அடையாளம் தெரியாத நபர்கள் மேல பிஎன்எஸ் ஆக்ட் படி, இப்ப பாரதிய நியாய சன்ஹிதா வந்திருக்குல்ல, பிஎன்எஸ் ஆக்ட் படி, பிஎன்எஸ் ஆக்ட் 163, அப்புறம் அவங்க மேல வந்து நாங்க 163, 223 இந்த ஆக்ட் படி நாங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், அடையாளம் தெரியாத நபர்கள் அவங்கள வந்து நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநில காவல்துறை இதுக்கு ஒரு மென்மையான விளக்கம் சொல்றாங்க. அவன் ஓப்பனா சொல்றான், அவனே வீடியோ எடுத்து, வேற யாருமே சொல்ல, இந்து ரக்ஷாத்தல் சொல்லக்கூடிய நாங்க தான் இந்த பிரச்சனையை பண்றோம், நேரா போய் கடைக்கு போய் வீடியோ எடுத்த நாங்க 10-15 பேர் எங்களோட மூஞ்ச பாத்துக்க சொல்லி மூஞ்ச காட்டி வீடியோ போடுறான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகளுக்கு போய் லெட்டர் கொடுக்குறான், நான் யாரு லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்றது ஓப்பனா கொடுக்குறான். இவ்வளவு ஓப்பனா அப்பட்டமா அவன் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அங்க மாவட்ட காவல்துறை சொல்லக்கூடிய வழக்கம் என்னன்னா, சில அடையாளம் தெரியாத நபர்கள் இது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதனால பிஎன்எஸ் ஆக்ட் படி அவங்களுக்கு மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்க நாங்க அடையாளம் தெரியாத அந்த நபர் நாங்க தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த மாநில காவல்துறை இப்படி இருக்காங்க அப்படின்னா, அது அரசு என்ன சொல்லுதோ, அரசு எந்த கொள்கையின்படி ஆட்சி செய்தோ அதுக்கு தலையாட்டக்கூடிய பொம்மையா தான் அந்த மாநில காவல்துறை அங்க செயல்பட்டு இருக்குது. ஒண்ணும் இல்ல, இப்ப கன்வார் பாத யாத்திரை நடக்குது, இதுக்கு முன்னாடி கும்பமேளா நடந்துட்டு இருக்குது. ஒரு மாநில காவல்துறையோட பணி என்ன, அங்க வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க வருவாங்க அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த காவல்துறையோட வேலை. இது ஏதோ இந்து மத வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல, எந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடா இருந்தாலும், எந்த ஒரு அரசியல் கட்சியோட கூட்டமா இருந்தாலும் அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக பணி செய்யறது தான் அந்த காவல்துறையோட வேலையை தவிர அந்த வழிபாட்டுக்கு நீ வந்து மாலை போடணுன்ற வேலை இல்லை. அங்க இப்ப பார்த்தோம்னா இதே இந்த கன்வார் பாத யாத்திரை நடக்குது இல்லையா, இது வருஷம் நடக்கிறது. இந்த பாத யாத்திரைக்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்வாங்கன்னா, ஹெலிகாப்டர்ல போய் அவங்களுக்கு மலர் மாலை போடுவாங்க. ஒரு காவல்துறையோட வேலையாது ஹெலிகாப்டர்ல போயிட்டு அவங்களுக்கு மேல இருந்து அவங்களுக்கு மலர் மாலை தூவி அந்த பக்தர்களை நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இது மூலியமா ஒட்டுமொத்த நோக்கம் என்ன, அவங்க அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா பாதுகாப்பு ஏற்பாடு முறையா செஞ்சிருந்தா கும்பமேளாவில் அத்தனை பக்தர்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஒடிசாவில் அவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும்போது அந்த ஒடிசாவில் கூட்ட நெரிசல் அத்தனை பக்தர்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அப்ப செய்ய வேண்டிய அந்த இந்து மத பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நீ ஒழுங்கா செய்யாம அவங்கள வந்து வெறும் இந்த மாதிரி மதத்தை காட்டி மயக்கி வச்சு அந்த ஓட்டம் மட்டுமே குறிக்கோளா இருக்கிறதாலதான் காவல்துறை அதிகாரிகளை வச்சு மேல இருந்து மாலை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணும் போது, ஐயோ இந்த அரசு இந்துக்களை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்குது பத்தியான்னு சொல்லி ஒரு மாய வித்தையிலேயே அந்த மக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த அவங்களுக்கு அவ்வளவு தைரியம், நம்மளை கேட்க யாரு இருக்கா, இந்த அரசு தான் நமக்கு எல்லா ஏற்பாடுமே செஞ்சு கொடுக்குதுன்னு சொல்லி இவ்வளவு துணிச்சலா போய் ஒவ்வொரு கடையா போய் இழுத்து மூடிக்கிட்டு அங்க அவ்வளவு பேர் ரவுடித்தனம் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இல்ல இங்க நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு நீ விரதம் இருக்குன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய அசைவ உணவுகள் இழுத்து மூடனா சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றிய, இந்த விரதம் இருக்கும் போது அசைவ உணவு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இல்ல, மதுபானமும் அருந்தக்கூடாது. கடவுளுக்காக நீ விரதம் இருக்கு அப்படின்னா அங்க மதுபானம் அருந்தக்கூடாது, சாராயம் அருந்தக்கூடாதுன்றது தான் எல்லா மதமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இதற்கு போய் நான் போய் அங்க இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு எதிராக நான் போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி எந்த சங்கிகளும் போய் ஒயின் ஷாப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தல. அந்த ஊர்ல என்ன தெரியுமா இன்னொரு சட்டம், போன வருஷம் உத்தரப்பிரதேச அரசு, யோகி அரசு ஒரு சட்டம் போட்டது, கன்வார் பாத யாத்திரை பக்தர்கள் வந்து பாத யாத்திரை அந்த வழியா போவாங்க, அதனால அந்த வழியா இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே கடை ஓனருடைய பேரை வந்து நீ போர்டா வைக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. நம்ம கூட அந்த டைம்ல அதை பத்தி தெளிவா வீடியோ கூட போட்டிருந்தோம். அதாவது ஒரு கடையில இருக்கு அப்படின்னும் போது ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் பேர் வந்து ஏதாவது ஒரு காமனான ஒரு நேம்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு லக்கி ஹோட்டல், ஒரு பிரைட் ஹோட்டல், இப்படி ஏதாவது ஹோட்டல் இருக்குன்னா அந்த மாதிரிலாம் நீ பேர் வைக்க கூடாது. கடை ஓனருடைய பேர் என்ன, கடை ஓனர் பேர் கந்தசாமி ஹோட்டல்லாம் கந்தசாமி ஹோட்டல் நீ பேர் வைக்கணும், கடை ஓனருடைய பேர் அப்துல்லா பிரியாணின்னு கடை பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது மூலியமா அந்த கடை ஓனருடைய பேர் தெரிஞ்சா இவன் இஸ்லாமியன் கடைக்கு இந்துக்கள் போய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் செய்யறாங்கல்ல, அதனால இஸ்லாமியரோட வணிகத்தை குறி வைக்கிறதா இவங்களுக்கு ஒரே குறிக்கோள். இப்ப இந்த மாதிரி கறிக்கடைகளை போய் மூடுறாங்கன்னா, கறிக்கடைகள் பெரும்பாலும் யார் வச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் கறிக்கடை வியாபாரம் செய்யறாங்க, அந்த அசைவ உணவுகள் அவங்க பின்னாடி இருக்கிறதால அந்த வணிகத்து மேல கை வைக்கணும், இஸ்லாமியரோட பொருளாதாரத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம். அதனாலதான் இஸ்லாமியரோட பெயரை நீ அந்த போர்டுல கொண்டு வான்றாங்க. அப்ப அந்த பெயர் வச்சுட்டா பக்தர்கள் அங்க போய் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஒருவேளை அவங்க சைவ உணவகமே வச்சிருந்தாலும் அந்த இடத்துல போய் பக்தர்கள் போய் சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை போன வருஷம் கொண்டு வந்தாங்க.
இந்த வருஷம் என்னன்னா அங்க யாரெல்லாம் கடை வச்சிருக்காங்களோ KFC-ல போய் இன்னைக்கு பிரச்சனை பண்ணா KFC-க்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைனா அப்ப சாமானிய மக்களோட நிலைமை என்ன? அதனாலதான் நசீர் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலுமே இந்த மாதிரி அராஜகம் செஞ்சிருக்காங்க. அப்ப சாதாரணமா கறிக்கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு அசைவ உணவகம் வச்சிருக்கக்கூடிய ஹோட்டல் அவங்களோட நிலைமைகள் என்ன ஆகுறது அப்படிங்கும்போது, அப்ப இது மூலமா இஸ்லாமியரோட வணிகத்துல கை வைக்கிறதா இவங்களுக்கு அந்த டார்கெட். இஸ்லாமியரோட வணிகத்தை கை வச்சு அவனை பொழப்பில்லாம ஆக்கணும். ஏன்னா இந்த சாவன் மாசங்கிறது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல இந்த சாவன் மாசம் இந்த விரதம் இருக்கிறது. அப்ப இந்த மாசம் அவனுக்கு பொழப்பில்லாம ஆக்கணும், அவனோட வணிகத்து மேல கை வைக்கணுங்கிறதுக்காக தான் சங்கிகள் இவ்வளவு பெரிய அராஜகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதையுமே நோக்கி கேள்வி கேட்கவே தெரியாது. ஏன்னா இப்போ இந்த கறிக்கடையை நோக்கி இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கற நீ சாராய கடை நோக்கி நீ கேள்வி கேட்கணும்ல. இப்போ இந்த கன்வார் பாத யாத்திரையில உத்தரப்பிரதேச அரசு செஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய அசைவ உணவகங்களை மூடணும் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த கூட்டம் அந்த லைன்ல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பை மூடணும்னு சொல்லி அவங்க வரவே இல்லை. இப்போ இந்த கன்வார் பாத யாத்திரை போகக்கூடிய பாதைகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 202 ஒயின் ஷாப் இருக்குது. அந்த 202 ஒயின் ஷாப்ல 58 ஒயின் ஷாப் பாதையிலே இருக்குது. எந்த வழியா பாதையில பக்தர்கள் போவாங்களோ அந்த பாதையிலேயே அந்த ஒயின் ஷாப் இருக்குது. இந்த கடையை மூடுறதுக்கு ஏதாவது உத்தரவு கொடுப்பாங்கன்னா எந்த உத்தரவும் இது வரைக்கும் கொடுக்கப்படல. அங்க ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்னா, அந்த பாத யாத்திரை எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப நீ ஒயின் ஷாப்பை திற வச்சு முடிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட பிரம்மாண்ட உத்தரவுல. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்து பார்வையிடும் போது, குஜராத்தை வந்து பார்வையிடும் போது அவரோட பார்வையில இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிசைகள் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா குஜராத்ல குடிசைகள் அதிகமா இருக்குது, ஏழ்மையான மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அது வெளிநாட்டு தலைவர்கள் தெரிஞ்சிடக்கூடாதுக்காக அங்க இருக்கக்கூடிய குடிசைகளை எப்படி திரை போட்டு மறைச்சாங்களோ, இது மாதிரி பல நாட்டு தலைவர்கள் வரும்போது எப்படியெல்லாம் குடிசையை போட்டு திரையை போட்டு மறைச்சாங்களோ அதே திரை அரசியல தான் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப் வந்து நீ திரை போட்டு மறைச்சிட்டு வியாபாரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமதி. அப்போ ஒயின் ஷாப் இந்த கறி இறைச்சி சாப்பிடுறது எந்த ஒரு தப்புமே கிடையாது, உடலுக்கு கேடு கிடையாது. ஒயின் ஷாப் ஒருத்தர் சாராயம் குடிச்சானா அது உடலுக்கு கேடு, அவனோட குடும்பத்துக்கு கேடு, அது வழிபாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேடு. அப்ப அந்த ஒயின் ஷாப்பை இழுத்து மூடணும்னு சொல்லி இவங்க நியாயமா போராடி இருக்கணும். இல்ல அந்த அரசு அந்த ஒயின் ஷாப்பை இழுத்து மூடி இருக்கணும். அதை எதையுமே செய்யாம ஒயின் ஷாப்பை நீ திற வச்சு முடிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லா வகையான அனுமதிகளுமே கொடுக்கப்படுது. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம்னு பார்த்தோன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்து என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேச அரசு வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னாப்பா சாதனை, கல்வியில ஏதாவது முன்னேறி வந்துட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. கல்வியில அந்த பையங்களுக்கு இது அடிச்சு போட்டா கூட எங்க மண்டையில படிப்பு ஏறாது. சரி, வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல முன்னேறிட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நான் ஊர் ஊரா போய் கட்டட வேலை, கார்பெண்டர் வேலை, இப்படி ஊர் ஊரா போய் சொந்த ஊர்ல வேலை, இந்த 5 பைசாக்கு வேலை இருக்காது, ஊர் ஊரா போய் வேலை தான் செய்வாங்க. சரி, அப்ப எதுலதான் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாராய விற்பனையில, மது விற்பனையில உத்தரப்பிரதேசம் பெரிய அளவுல சாதனை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசோட இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அந்த அரசின் சார்பில் ஒரு மது மாநாடு அங்க ஒன்று நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மது மாநாடு சம்பந்தமா இந்த மது விஷயங்கள்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாடு ஒன்று நடத்துறாங்க. இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதில் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட 4320 கோடி ரூபாய், 4320 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கையாளப்பட்டிருக்குது. அந்த இடத்துல ஒப்பந்தங்கள் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஒப்பந்தங்கள் போட்டு முடிச்சதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கலால்துறை அமைச்சர் நிதின் அகர்வால், யோகி ஆதித்யநாத்தோட அமைச்சர் நிதின் அகர்வால் என்ன சொல்றாருன்னா, மது உற்பத்தியின் மையமாக நாங்கள் படிப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருமையா, மது உற்பத்தியோட மையமா நாங்க உத்தரப்பிரதேசம் மாறிட்டோம் சொல்லி, கல்வியில நாங்க முன்னேறிட்டோம், மருத்துவத்துல முன்னேறிட்டோம், பொருளாதாரத்துல முன்னேறிட்டோம், அதனால மது உற்பத்தியோட மையமா நாங்க மாறி இருக்கோம்னு சொல்லி இதை பெருமையா வேற, மேய்க்கிறது எருமை உனக்கு அதுல பெருமை வேற அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெருமையாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்திய அளவுல மது உற்பத்தியில உத்தரப்பிரதேசம் பெரிய அளவுல வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. இது ஒரு டேட்டா விவரமா நம்ம பார்த்தோம்னா கூட இந்த வருஷம் மட்டுமே, இந்த 2024 2025 மட்டுமே உத்தரப்பிரதேசல மதுவோட விற்பனை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 52,570 கோடி ரூபாய். ₹1 ₹2 கிடையாது, 52,570 கோடி ரூபாய் மது விற்பனையில அவங்க பெரிய அளவுல சாதனை படைச்சிருக்காங்க. இதுவே நம்ம ஒரு 1-2 வருஷம் பின்னாடி போய் ஒரு 2018-19 இந்த ஆண்டுகள் நம்ம பார்த்தோம்னா அங்க மது விற்பனை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 23,927 கோடி ரூபாய் மதுவோட விற்பனை. ஆனா இன்னைக்கு 2020 படிப்படியா வளர்றாங்க. படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு 52,570 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துல மதுவோட விற்பனை, இந்த அளவுக்கு மது விற்பனையில கோலோச்சு அங்க இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு டேட்டா வழியா நம்ம பார்த்தோம்னா 2018 62.95 கிட்டத்தட்ட 63 கோடி லிட்டருக்கு அங்க மது தயாரிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு 2025 ஏப்ரல் மாசத்துல 182 கோடி லிட்டர் அளவுக்கு அங்க மது தயாரிக்கப்படக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு மது ஆறு அங்க ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இதை பத்தி எதையுமே பேசாம
இங்க திமுக ஆட்சியில் மது ஆறாக ஓடுகிறது, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக திறந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி இங்க எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கோ அங்க டாஸ்மாக இழுத்து மூடு, நீங்க சாராய கடை அரைச்ச அமைச்சர் செய்யற சாராய அமைச்சர் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வசைப்பாடிக்கிட்டு இது ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய சங்கிகள். நம்மளுடைய கருத்து என்னன்னா, இந்த ஒயின் ஷாப், இந்த மது, இந்த சாராயம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. நிரந்தர மது ஒழிப்பு ஒட்டுமொத்தமா நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஆனா இங்க பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எங்கேயாவது மது விற்பனை செய்யப்பட்டுட்டா அதுக்கு எதிராக பெரிய அளவுல பிரச்சாரம், நிரந்தர மது ஒழிப்பு வேணும், பூரண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி போலியான கோஷம் போடக்கூடிய இந்த கூட்டம் அங்க மது விற்பனையில மாநாடு நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர். பெரிய அளவுல போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் கம்பாரிசன் பண்ணா 2 மடங்கு அளவுக்கு வளர்ந்து போயிருக்கிறாங்க. 52,000 கோடி அளவுக்கு அங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த அண்ணாமலை மாதிரியான நபர்களோ யாருமே வாயை கூட திறக்க மாட்டாங்க. இது மாதிரியான ஊருக்கு ஒரு அரசியல் அந்த மக்களை நாளுக்கு நாள் அந்த மக்களை போட்டு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க இது எதையுமே தெரியாம இந்த ஒயின் ஷாப், இவ்வளவு ஒயின் ஷாப்ல கோல வச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை நோக்கி அவனோட பார்வை போயிடக்கூடாது, இந்த ஒயின் ஷாப் எதிர்க்க நம்மளை கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி நம்ம கன்வார் பாத யாத்திரை நடத்துறோம். நம்மளா விரதம் இருக்கிறோம். பாய் பாரு அங்க பேரு கடையை திறந்து வச்சிருக்கான், KFC பாரு கிறிஸ்தவன் அவன் ஒரு கடையை திறந்து வச்சிட்டு இருக்கான் பாரு, போய் அந்த கடையை இழுத்து மூடுன்னு சொல்லி இவனோட கவனம் எல்லாம் மதத்துக்கு பக்கமோ எதிர் மதத்தின் மேல வெறுப்பு காட்டியும் இப்படியே அவனோட கவனம் திருத்தப்படுறதால இவன் இங்க என்ன, இவனை பின்னாடி என்ன ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத அவனுக்கு காட்டப்படுறதே இல்லை. இப்ப நியாயமா பார்த்தா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கறிக்கடைகளை மூடணும், இந்த மாசத்துல விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்போ இந்த மாநில அரசு சார்பில் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுதுல, அந்த மாநில அரசு ஆதரவோட அங்க இருக்கக்கூடிய பல கார்பரேட் கம்பெனிகள் வெளிநாடுகளுக்கு இன்னுமே ஏற்றுமதி, குறிப்பா மாட்டுக்கறி உட்பட ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த மாசத்துல நீ ஏற்றுமதி செய்யக்கூடாது, நம்ம மாநிலத்துல இருந்து எந்த ஒரு மாடோ ஆடோ எதுவும் வெட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நீ அதை எதிர்த்து போராட்டம் நடத்தணும். அப்ப அதெல்லாம் இல்ல. அப்ப இவனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கார்பரேட் அரசியல், இவனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மத வெறுப்பு கொண்ட அரசியல், அது எதுவுமே அவனுக்கு புரியாம இவனை வெறும் அந்த பாய் கடையை போய் பாரு, பாய்ங்க பொண்ணுங்க பாரு, ஹிஜாபு போட்டு போது பாருன்னு சொல்லி இப்படி கடைசி வரைக்கும் ஒரு மண்டலாவும் ஒரு பைத்தியகாரத்தனமாவும் இவங்க ஆக்குறதாலவே கடைசி வரைக்கும் அவனுங்க முட்டாளாவே இருந்துட்டு முட்டாளாவே செத்து போயிடுறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா, இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.